ஏற்கனவே அறிவித்திருந்தேன். இதற்கிடையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததின் காரணமாக 24ஆம் தேதி நடைபெற இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது அதற்கு முன்கூட்டியே 20ஆம் தேதி ஜூன் மாதம், இந்த மாதம் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நாளை காலை 11 மணி அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் விலங்கங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்ற தாரகை கட்பட் என்ற உறுப்பினர் காலை 11 மணிக்கு சட்டமன்ற பேரவை தலைவருடைய அறையில் பதவி பிரமாணம் நான் செய்து வைக்கின்றேன். 11:30 மணி அளவில் ரூல்ஸ் கமிட்டி மீட்டிங் என்னுடைய அறையிலேயே நடைபெறுகிறது. ரூல்ஸ் கமிட்டி கூட்டம் முடிவடைந்ததும் 12 மணி அளவில் பிஏசி பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி கூட்டம் அலுவல் ஆய்வுக்குழு கூடி 20ஆம் தேதி முதல் எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை வைத்துக் கொள்ளலாம், எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் வைத்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அவ்வளவுதானே? இந்த மாஞ்சோலை விவகாரம் பெருசாக போயிட்டு இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு தொழிலாக தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அதில் அரசோட நிலைப்பாடு இல்லை சார். அவங்க தொடர்ந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. மாஞ்சோலை விவகாரம் அதில் ஒன்றும் பெரிய விவகாரமாட்டு நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 2028 வரைக்கும் இப்போது நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிக்கு லீஸ் இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆண்டே வனத்துறையின் மூலம் அவங்களுக்கு இதை நினைவூட்டு கடிதம் கொடுத்துருக்காங்க. 2008க்குள்ள உங்களுக்கு லீஸ் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பணியில் இருக்கின்ற பணியாளர்கள் தொடர்ந்து அதை நடத்த வேண்டும் அல்லது அரசை எடுத்து நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இந்த அரசு நிச்சயமாக நல்ல முடிவெடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது அதான் அரசு தானே முடிவெடுக்கணும். நம்ம இது எல்லாம் அவங்களுடைய விருப்பம். அங்கே உள்ள தொழிலாளர்கள் அது நியாயமான கோரிக்கை. நிச்சயமாக மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு நானும் இந்த மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முதல்வருடைய கவனத்துக்கு நான் இதை எடுத்துச் சொல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கீங்க, 99 இருந்திருக்கிறீங்க. இப்போ அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. நேற்றைக்கு கூட கலெக்டர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்க வந்தாங்க. கண்ணீரோட வெளியே வரக்கூடிய நிலை இருந்துச்சு. அது ஒரு அவங்களுக்கு பாதிப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் அது போதுமானதாக கொடுக்கக்கூடிய நிதிங்கிறது மிக குறைவாக இருக்கிறது, போதுமானதாக இல்லைங்கிறது அவங்களுக்கு குற்றச்சாட்டு. அதனால அவங்களுக்கு சம்பளம் குறித்த ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் அதில் கலந்துக்கிட்டது உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போது அது எல்லா பிரச்சனை. அவங்க நிச்சயமாக முழுமையாட்டு இந்த டீ தொழிலை கான்ட்ராக்ட் எடுத்து செய்துக்கிட்டு இருந்தவர்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது. எனக்கு அது உண்மையாக என்னன்னு தெரியல. நிறைய லாஸ் ஆகவும் அந்த கம்பெனி 400-500 கோடி ரூபாய் லாபத்தில் ஆண்டுதோறும் இயங்கினாலும் இந்த டீ தொழில் மட்டும் அவருக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் வரனாலையும் வனத்துறைக்கு ஏதோ ஒரு எக்ரிமெண்ட் போட்டு அதில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் கொடுக்க வேண்டும். அதனால இதோடு நம்ம நிறுத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி முடிவெடுத்ததாக அந்த என்கிட்ட சொன்னவங்க இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. நான் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கலந்துருக்கேன். நிச்சயமாக 4000-5000 ஏக்கர் பரப்பளவு உள்ள அந்த டீ எஸ்டேட்டு இப்போ சுருங்கி ஒரு 1000-2000 ஏக்கருக்குள்ளே தான் இப்போ அந்த டீ தொழில் அங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதுவும் முழுமையாட்டு அதை முழுதும் வனத்துக்கே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வனத்துறை மூலம் ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் முழுமையாட்டு நம்ம எப்போதுமே நம்ம கையில் இருக்க வனங்களை முழுமையாட்டு ஒட்டுமொத்தமாக வனத்துறைக்கு நம்ம கொடுக்கறதுல பல இடர்பாடுகளும் இருக்குங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். உதாரணமாக அகஸ்தியர் திருவுருவ சிலை மேலே இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு போய் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு நம்ம அதை போகக்கூடியதை அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் கேரளாவில் இருந்து
நம்ம சுற்றுலா பயணிகளிடம் 1000 ரூபாய்க்கு பல ஆயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு தினம் 50-100 சுற்றுலா பயணிகளை அங்கே அனுப்புகிறாங்க. அவங்க வந்து நம்முடைய அகஸ்திய முனிவருடைய பின்பகுதி வரை அங்கே அவங்களால வர முடியுது. அப்போ அதை சுற்றுலாவாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம கையை விட்டு அது போய் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு ஆள் அதை பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வனத்துக்குள்ள நம்ம ஆட்கள் இருக்கணும். கண்டிப்பாக பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பகுதியில் இப்படிப்பட்ட தொழிலாளர்கள் அங்கே இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பும், அந்த வனத்துக்கும் பாதுகாப்பு, நாட்டுக்கும் பாதுகாப்பு. இப்போ கூட நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பேன், மூணாறில் தீவிரவாதிகள் அங்கே பயிற்சி எடுத்தாங்க அப்படின்னு. நம்ம பகுதியில் இல்லை, தமிழ்நாடு பகுதியில் அல்ல, கேரளா பகுதியில், மூணாறு பகுதியில் அப்படி தீவிரவாதிகளுடைய பயிற்சி இருந்தால் பத்திரிகை செய்தி உண்மையாக ஐயாங்கிறது எனக்கு தெரியாது. ஆகவே எப்போதுமே இந்த தோட்ட தொழிலாளர்கள் தான் நாட்டுக்கும் நம்முடைய அந்த வனத்துக்கும் பாதுகாப்பு. அவங்க தான்.